அரியலூர் மாவட்டம் வாரணவாசி கிராமத்தில் சிலிண்டர் லாரி வெடித்து சிதறிய இடத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் கூற கேட்கலாம். வாரணவாசி அப்படிங்கிற கிராமத்துல இன்னைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா சிலிண்டர் லாரி ஒன்று வெடித்து சிதறி இருக்குது. இந்த சிலிண்டர் லாரி திருச்சி மாவட்டம் இனாங்குளத்தூர் பகுதியிலிருந்து வந்ததா சொல்றாங்க. கனகராஜ் அப்படிங்கிறவரு இந்த லாரியை ஓட்டிட்டு வந்ததாகவும், அதே மாதிரி கீழப்பழுவூர் அருகே உள்ள அதாவது வாரணவாசிக்கு அருகே இருக்க ஒரு விநாயகர் கோயில்கிட்ட வரும்பொழுது இந்த சிலிண்டர் லாரி திடீரென வெடித்து சிதற தொடங்கியதால லாரிய சாலையின் ஓரமா நிறுத்திட்டு காயங்களோடு டிரைவர் இறங்கி இருக்கிறாரு. அப்படி இறங்கினவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலயமா காவல்துறையினர் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இப்ப சம்பவம் நடந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் ஆகியோர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அரியலூர்ல இருந்து திருச்சி தஞ்சாவூர் செல்ற பகுதியில பொதுமக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்கு தற்சமய தடை விதிச்சிருக்கிறாங்க. எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுல காவல்துறை தற்போது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. திருச்சியிலிருந்து அரியலூர் நோக்கி வரும்பொழுது பொது போக்குவரத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த சம்பவம் அதாவது இன்னைக்கு காலையில ஒரு 7 மணி அளவுக்கு நடந்ததா நமக்கான தகவல்கள் தெரிவிக்குது. ஒரு பக்கம் தீயணைப்புத்துறை அவங்க தீயை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, அதாவது திடீர்னு வெடித்து சிதற இந்த லாரியை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவல்துறையும் பொதுமக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில அவங்களும் பணியாற்றிட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பகுதியில அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதையும் முகாமிட்டு தொடர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க.